எதற்கு தியக்கம்? அறிந்ததே முடிந்துவிடலாமே. ஐயரே, சோழ தேசத்திலிருந்து தூது வந்தது அறிவோம். நேற்று நள்ளிருள் யாமத்திலிருந்து உயிரை கையில் பிடித்துக் கொண்டு உக்கி அமர்ந்துள்ளோம். என்ன வர்த்தமானம் வந்திருக்கிறது? நல்ல வர்த்தமானம் தானா? நாம் இத்தனை நாள் கண்ட கனவு மெய்க்கும் குறி உள்ளதா? எம் மக்கள் எம்மை கண்டு நீரும் உம்மை கண்டு யானும் விசனப்பட்டு மருண்ட காலம் முகிழ்ந்தரு. இன்றை தொட்டு 2ஆம் பகல் நாம் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். ஒட்டுறவு எல்லாம் விட்டொழித்து போகிறோமா? குருதேவன் திருமேனி கல்யாண திருமேனியாக உள்ளதா? தூதன் வரவால் மாறி வரும் என்பதுதானே சன்னத வாக்கு. மாறி துளி பெய்யவில்லையே. இது ஏதாவது தீய சொகினமோ? எம் மக்கள் எமக்கு நம்பிக்கை இருக்கிறது. எம்மை நம்பினோன் நீங்களும் வாருங்கோன். இல்லையெனின் யானாம் தனித்து சென்று கண்ட பிறகு உம்மை அழைத்து செல்லும். இங்கனமெல்லாம் பகரி எம்மனோரை கொன்று விடாதீங்க. கண்ண மூப்பாருக்கு கிட்டாத வரம் நமக்கு கிட்டி இருக்கு. எங்கள் தவறு மன்னித்து உம்ம கரம் காட்டுங்கோ. தஞ்சை கண்டு நல்ல சமூகத்தாரை ஆவி சேர்த்து தழுவ மனம் தவியாய் தவிக்கிறது. தன்னை பயணப்பாதை சுனமாக யாரேனும் நவகண்டம் கொடுக்க வேணாமோ? ನನ್ನ நேர்கிறேன் தேவரே. ஏன் மூப்பருக்கு தஞ்சை காண பெற வேண்டாமோ? இன்னும் உட்டைக்கு 200 அகமாகிறது தேவரே. ஊன்றி நிற்கவே முடியவில்லை. தஞ்சை போனால் விருந்து விருத்தியாய் அருந்திட வேணும். பல யுகதிகளுடன் உற்றாட வேணும். அணங்குகள் மடியில் கிளர்ந்திட வேணும். என்னால் ஏழுமா சொல்லுங்கள். போப்பா போ. என் உயிர் கொண்டு தேவ கீர்த்தி உயர பத்திரம் அருள்வீரா தேவரே. என் மூப்பரே, வீண் வர்த்தமானம் புகழாதிரும். அப்பாட்டின் வேணகா வைப்பா. சரி, சிந்தாத்திரையாக போங்கள். தஞ்சை எட்டியவுடன் அடியேனே ஒரு நொடி நின்று நினையுங்கள்.